ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என் தங்கச்சியோட வீட்டில் நிற்கிறேன். கொலடேக்கு அவட வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்தது, பர்த்டே பார்ட்டி. அதுக்கு ஒரு 30-35 பேருக்கான மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அது நான் செய்யலை இன்றைக்கு. எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சுசிலாக்கா தான் செய்ய போகிறா. அவள் சாப்பாடெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாள். அதில் மட்டன் பிரியாணி நல்லா செய்வாள். அவள் செய்கிறது தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நீங்களே உங்களோட பார்ட்டிக்கு ஒரு 30-35 பேருக்கு எப்படி செய்கிறதுன்ற அளவை நான் எல்லாம் போட்டிருக்கிறேன். நீங்களே வீட்டில் செய்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 30-35 பேருக்கான சட்டி ஒன்று தான் வச்சுருக்கிறேன். பெரிய சைஸான சட்டி தான் எடுத்துருக்கிறேன். அதில் ஆயில் விட்டுருக்குறேன். இந்த அளவெல்லாம் மேலே போட்டிருக்கிறேன் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் வேணுமெண்டா. நெய்யும் போட்டு நல்லா கொதிச்ச உடனே பே லீஃப், பட்டை, கராம்பு, ஏலக்காய் இவ்வளவும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ வெங்காயத்தை ஸ்லைஸாக வெட்டிருக்கிறேன், கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதோட சேர்த்து கருவேப்பிலையும் போட்டிருக்குறோம். போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். இது ஒரு அளவுக்கு அவிஞ்சு வந்துட்டுது ஒனியன். இதை விட நல்லா ஃப்ரை ஆகணும், கோல்டன் கலருக்கு வர வேணும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலருக்கு வந்துட்டுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி பழத்தை போட்டிருக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளி பழம் நல்லா அவிய வேணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தக்காளி பழம் அவிஞ்சது பிறகு கொரியண்டர் மிண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறோம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறோம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பிரியாணி சரியான ஈஸி செய்கிறதுக்கு. உங்களுக்கு இங்கே வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள், பார்ட்டிகளுக்கு கடையில் வாங்காமல். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது. அவளோட கைப்பக்குவம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இது இப்போ மூடி வைங்க, எல்லாம் அவியட்டும். நல்லா அவிஞ்சதுக்கு பிறகு இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தயிர் ஆட் பண்ணியிருக்கிறோம். தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மட்டனை போட்டிருக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மட்டனையும். போட்டுட்டு இப்போ சில்லி பவுடர் போட்டிருக்கிறோம். சில்லி பவுடரும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூடவும் போடலாம். மசாலா பவுடரும் போடுவோம் இதோட சேர்த்து, பிரியாணி மசாலா பவுடர். இப்போ கொட் வாட்டரும் ஆட் பண்ணுங்க. கொட் வாட்டர் விட்டுட்டு இப்போ பிரியாணி மசாலா பக்கெட் தான் போட்டுக்கிறேன். ஹோம்மேட் பவுடர் இல்லாததால் இப்போ பக்கெட் பவுடர் போட்டுக்கிறோம். இந்த ஹோம்மேட் பவுடரும் செய்து போட்டுக்கொள்ளலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அவிய விடுங்க. மூடு அவிஞ்சதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டு தேசி புளி ரெண்டு தேசிக்காய் எடுத்துருக்குறோம். 2 தேசிக்காயும் புளிஞ்சு விடுங்க. புளிஞ்சு விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. 4 கிலோ அரிசிக்கு 4 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறோம். ரெண்டும் சமனாக எடுத்துருக்கிறோம். அப்போ தான் எல்லாருக்கும் வச்சு கொடுக்க அளவாக இருக்கும். நீங்கள் கூட்டியும் போடலாம், குறைச்சியும் போடலாம் மட்டனை. இப்போ நல்லா அரிசை போட்டு உடையாமல் மெதுவாக நீங்கள் கிண்டி விடணும். மேலால் போடாமல் கப்பையை கீழால் போட்டு கிண்டி விடுங்க. இப்போ ஹொட் வாட்டர் காணாதால் திரும்பியும் ஹொட் வாட்டர் ஊற்றிருக்கிறோம். அது அரிசி மட்டத்துக்கு தான் நீங்கள் ஊற்ற வேணும். அளவு அதுதான். சரியா அரிசிக்கு மேலே மட்டத்துக்கு இருக்க வேணும்.
மெதுவாக கிண்டி விடுங்க, இல்லாட்டி அரிசி உடைஞ்சு போயிடும். நாங்கள் அரிசை வந்து சமைக்கிறது முதல்லே ஒரு 20 நிமிஷம் ஊற போட்டு வச்சிட்டோம், அதுக்கப்புறம் தான் போட்டோம். இப்போ உப்பு புளியையும் பாருங்கள் அளவாக இருக்காண்டு. உப்பு கொஞ்சம் கூட இருக்க வேணும், அப்போ தான் அரிசியில் ஊறும். இப்போ எங்களுக்கு எல்லாம் அளவாக இருந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. அது வீடியோ எடுக்க மறந்து போயிட்டேன்னா சாரி, மன்னிக்கவும் எல்லாரும். இப்போ மூடியோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த முக்கால்வாசி பருவத்துக்கு அரிசி அவிச்சு வந்திருக்கும். இந்த நேரம் நம்ம தம் போட வேணும். வீடியோவில் சில மிஸ்டேக்கள் விட்டுருப்பேன், மன்னிச்சு கொள்ளுங்க எல்லாரும். அது பாட்டி நடந்ததால் எல்லாம் மூடி போட்டு மூடுறது தடுக்க இல்லாமல் போயிட்டுது. இப்போ கொரியண்டரும் மிண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவிருக்கிறோம். இதோட மேலே நெய்யும் விட்டுருக்குறேன், ஒரு ஸ்பூன் விட்டுருக்குறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம நெய் ஆயிலெல்லாம் விட்டு தான் செய்திருக்கிறோம். மற்றது மட்டன்லேயே ஆயில் இருக்கும். நீங்கள் நெய் கூட விட தேவையில்லை, கடைசி ஒரு கொஞ்சம் விட்டிங்கன்னா போதும். இந்த ஆயில் எவ்வளோத்துக்கு குறைய சாப்பிட்றோமோ அவ்வளோத்துக்கு உடம்புக்கு நல்லா. இப்போ கிச்சன் ஃபைலெல்லாம் கவர் பண்ணியிருக்கிறோம். அப்படி கிச்சன் ஃபைலாக நல்லா மூடிட்டு மேலால் மூடியை போட்டுட்டு மேலே ஒரு பாறை ஏற்றி வைங்க. அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். பாருங்கள், நல்லா கவர் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி விடுங்க. மூடியை போட்டுட்டு ஒரு பாறை ஏற்றி வச்சு ஒரு 20 நிமிஷத்தால் திறந்து பார்த்தீங்கன்னா அருமையான பிரியாணி ரெடி. இந்த அரிசி அவ்வளோ உதிரியாக வந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் சுஸ்லாக்கா, நீங்கள் வந்து எங்களுக்கு செய்து தந்ததுக்கு. தேங்க்யூ சிஸ்டர் அண்ட் அத்தான், இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதுக்கு. அவ்வளோ டேஸ்டான ஃபுட்டும் வேறு. இந்த பிரியாணியோடு சேர்த்து ரைத்தாவும் இறால் பிரட்டலும் எக்கும் வச்சு சாப்பிட்டோம், அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.